வணக்கம் நண்பர்களே. உலகத்தோட 8வது அதிசயம் எதுன்னு உங்களுக்கு தெரியுமா? ஆல்பர்ட் ஐன்ஸ்டீன் சொன்ன அந்த 8வது அதிசயம் தான் பவர் ஆஃப் காம்பவுண்டிங். அதாவது பணத்தை எப்படி இன்னும் வேகமா வளர வைக்குதுங்கிற ரகசியம். இதோட சக்தியை வெறும் 3 எளிய ஸ்டெப்ஸ்ல இன்னைக்கு நாம பார்க்க போறோம். வீடியோவை முழுசா பாருங்க. அப்போதான் உங்க பணத்தை எப்படி பல மடங்கு பெருக்கிறதுன்னு புரியும். முதலாவது மற்றும் மிக முக்கியமான ஸ்டெப், ஸ்டார்ட் early. அதாவது நீங்க எவ்வளவு சீக்கிரம் முதலீடு செய்ய ஆரம்பிக்கிறீங்களோ அவ்வளவு நல்லது. உதாரணத்துக்கு சரண் 20 வயசுல மாசம் 5000 ரூபாய் முதலீடு செய்ய ஆரம்பிக்கிறார். ஆனா அருண் அதே 5000 ரூபாயை தன் 30 வயசுல தான் ஆரம்பிக்கிறார். 2 பேருக்கும் 12% வட்டி கிடைக்குதுன்னு வச்சுப்போம். அவங்க 60 வயசடையும் போது 10 வருஷம் சீக்கிரம் ஆரம்பிச்ச சரணோட பணம் அருணோட பணத்தை விட கிட்டத்தட்ட 2 மடங்கு அதிகமா இருக்கும். இதோட அர்த்தம் என்னன்னா, நீங்க போடுற பணத்தை விட அதுக்கு கிடைக்கிற நேரம் தான் ரொம்ப முக்கியம். 2வது ஸ்டெப், ரீஇன்வெஸ்ட். கூட்டு வட்டி எப்படி வேலை செய்யறது தெரியுமா? நீங்க ஒரு இலட்சம் ரூபாய் முதலீடு செய்றீங்க. அதுக்கு வருஷத்துக்கு 10,000 ரூபாய் வட்டி கிடைக்குது. அடுத்த வருஷம் வட்டி அந்த 1,00,000க்கு மட்டும் கிடைக்காது. மாறாக உங்க வட்டியான 10,000 ரூபாய்க்கும் சேர்த்து 1,10,000 ரூபாய்க்கு வட்டி கிடைக்கும். இதனால தான் இதுக்கு பேரு வட்டிக்கு வட்டி. நீங்க உங்க லாபத்தை எடுத்து செலவு பண்ணாம அதையும் சேர்த்து முதலீடு செய்யணும். இது ஒரு சின்ன பனிபந்து ஸ்னோபால் மலையிலிருந்து உருண்டு வரும்போது பெருசாகிற மாதிரி உங்க பணத்தை பல மடங்கு பெருக்கும். 3வது ஸ்டெப், பேஷன்ஸ் மற்றும் கன்சிஸ்டன்சி. கூட்டு வட்டியோட உண்மையான மேஜிக் ஆரம்பத்துல தெரியாது. முதல் 5 அல்லது 10 வருஷத்துக்கு வளர்ச்சி ரொம்ப சாதாரணமா தான் இருக்கும். ஆனா 15-20 வருஷம்னு போகும்போது கிராஃப் சும்மா ராக்கெட் வேகத்துல மேலே ஏறும். இங்க பல பேர் பண்ற தப்பு என்னன்னா, கொஞ்ச நாள்லயே பொறுமை இழந்து பணத்தை எடுத்துடுவாங்க. ஆனா வாரன் பபட் உலக பணக்காரரானதுக்கு காரணமே அவரோட 11 வயசுல இருந்து இன்னைக்கு வரைக்கும் காட்டிய பொறுமைதான். சோ மாசம் மாசம் தொடர்ந்து முதலீடு செய்யுங்க, பொறுமையா இருங்க. சுருக்கமா சொல்லணும்னா, சீக்கிரம் ஆரம்பிங்க, லாபத்தை எடுக்காதீங்க, பொறுமையா இருங்க. இந்த பவர் ஆஃப் காம்பவுண்டிங் நீங்க உங்க வாழ்க்கையில பயன்படுத்த போறீங்களா? நீங்க எப்பத்திலிருந்து முதலீடு செய்ய போறீங்கன்னு கீழே கமெண்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதா இருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க. அப்புறம் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அடுத்த வீடியோல சந்திப்போம். நன்றி, வணக்கம்.